ஹாய் நண்பர் நண்பீஸ். தமிழ்நாடு அரசு ஊழியர்கள் ஆசிரியர்களுக்கு மிக முக்கியமான அதே சமயம் கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்கிற ஒரு அப்டேட் வந்திருக்கு. 2003க்கு அப்புறமா வேலையில சேர்ந்து இப்போ ரீசெண்டாக ரிட்டைர்மெண்ட் ஆனவங்களுக்கு சிபிஎஸ்ஸா இல்லை புதுசாக வந்திருக்க டேப்ஸ் திட்டமா அப்படின்னு நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய குழப்பம் இருக்குது இல்லையா? இது தீர்க்கிற விதமாக மாதாந்திர இடைக்கால தொகை என்ட்ரியும் பே அவுட் வழங்குவது விஷயமா கருவூல கணக்கு இயக்கம் ட்ரெஷரி டிபார்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா மிக முக்கியமான ஒரு சுற்றறிக்கை வந்து வெளியிட்டிருக்காங்க. எந்த ஃபார்ம் ஃபில் பண்ணணும், எந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணால் எந்த லாபம் எல்லாமே டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். விஷயம் என்னென்னா, கடந்த ஜனவரி மாதம் வெளியான அரசாணை 7 பார்த்தீங்கன்னா 2003க்கு அப்புறமா பணியில் சேர்ந்து 1/1/2026 அன்னைக்கோ அல்லது அதுக்கப்புறமா ரிட்டைர்மெண்ட் ஆகிற அரசு ஊழியர்கள் ஆசிரியர்களுக்கு நிலையான ஓய்வூதிய பலன்களை அஷ்யூர்டு பென்ஷன் தரணும்னு சொல்லி அரசாங்கம் டேப்ஸ் தமிழ்நாடு அஷ்யூர்டு பென்ஷன் ஸ்கீம் அப்படின்னு ஒரு புது ஸ்கீம் பார்த்தீங்கன்னா கொண்டு வந்தாங்க. ஆனால் இந்த திட்டத்துக்கான முழுமையான விதிமுறைகள் மற்றும் வழிகாட்டுதல்கள்லாம் இன்னும் தயாராகல. அது அப்புறமா அறிவிக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ ரூல்ஸ் இன்னும் ரெடி ஆகாததுனால ஜனவரி 2026க்கு அப்புறமா ரிட்டைர்மெண்ட் ஆனவங்களுக்கோ இல்லை இறந்து போன எம்ப்ளாயீஸோட குடும்பத்துக்கோ பணம் போய் சேர தாமதமாகுது. இது சரி பண்ணுறதுக்காக தான் ஜூன் 16 அன்னைக்கு அரசாணை 111 வெளியிட்டாங்க. இதன்படி 1/1/2026க்கு அப்புறமா ரிட்டைர்மெண்ட் ஆனவங்க டேப்ஸ் திட்டத்துக்கான முழு ரூல்ஸ் வர வரைக்கும் மாதாந்திர இடைக்கால தொகை இன்ட்ரீம் பே அவுட் வழங்கலாம் அப்படின்னு அரசாங்கம் ஒரு முக்கியமாக ஒரு முடிவு எடுத்தாங்க. இதில் உங்களுக்கு 2 சாய்ஸ் கொடுத்துருக்காங்க. சாய்ஸ் 1, பழைய சிபிஎஸ் திட்டமே போதும்னு நினச்சா, அதாவது ரிட்டைர்மெண்ட் ஆனவங்க பழைய சிபிஎஸ் படியே எனக்கு மொத்த பணமும் வேணும்னு நினச்சா நீங்கள் ஃபார்ம் 3 ஃபில் பண்ணி உங்கள் ஆஃபீஸில் கொடுக்கணும். இறந்தவருடைய வாரிசுதாரர்கள் பணத்தை வாங்க ஃபார்ம் 4 ஃபில் பண்ணி கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. முக்கியமான கண்டிஷன், இதில் கவனிக்க வேண்டிய பெரிய விஷயம் பார்த்தீங்கன்னா என்னென்னா, நீங்கள் ஒரு முறை சிபிஎஸ்ஸை செலக்ட் பண்ணி மொத்த பணத்தையும் வாங்கிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் உங்களால் திரும்ப டேப்ஸ் திட்டத்துக்கு மாறவே முடியாது. சாய்ஸ் 2, புது டேப்ஸ் திட்டம் வேணும்னு நினச்சா, ரிட்டைர்மெண்ட் ஆனவங்க எனக்கு டேப்ஸ் மாதாந்திர இடைக்கால தொகை வேணும்னு நினச்சா நீங்கள் ஃபார்ம் 1 ஃபில் பண்ணி கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இறந்தவர்களுடைய வாரிசுதாரர்கள் மாதாந்திர தொகையை வாங்க ஃபார்ம் 2 ஃபில் பண்ணி கொடுக்கணும். இதன்படி உங்களுக்கு கருவூலம் மூலமாக மாதம் பணம் வந்துடும். இதில் இருக்கிற மிகப்பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்ன தெரியுமா? இப்போதைக்கு நீங்கள் டேப்ஸ் இடத்துல மாதாந்திர இடைக்கால தொகை இன்ட்ரீம் பே அவுட் வாங்கிட்டு இருக்கீங்க வச்சுப்போம். எதிர்காலத்தில் இந்த டேப்ஸ் திட்டத்தோடைய இறுதி விதிமுறைகள் ஃபைனல் ரூல்ஸ் கவர்மெண்ட் வெளியிடும் போது அந்த ரூல்ஸ் உங்களுக்கு பிடிக்கலைன்னா அப்போது நீங்கள் உங்கள் விருப்பத்தை மாற்றிக்கலாம். ஆப்ஷன் டு சேஞ்ச் கொடுத்துருக்காங்க. ரொம்ப தெளிவான சுற்றறிக்கையிலும் சொல்லியிருக்காங்க. இந்த கன்ஃபியூஷன் யாருக்கும் வரக்கூடாதுன்றதுக்காக கருவூல இயக்குனர் பார்த்தீங்கன்னா எல்லா டிடிஓக்களுக்கும் கருவூல அலுவலருக்கும் ஒரு ஸ்ட்ரிக்டான ஆர்டர் போட்டிருக்காங்க. அதாவது ரிட்டையர்மெண்ட் ஆகிற ஊழியர்களுக்கும் இறந்து போன எம்ப்ளாயீஸுடைய குடும்பத்துக்கும் இந்த 2 திட்டத்தில் இருக்கிற வித்தியாசத்தை ரொம்ப தெளிவாக எடுத்து சொல்லி சரியான படிவங்கள் அதுக்கப்புறம் இணைப்புகளோடு அவங்கள விண்ணப்பிக்க வைக்கணும்னு அறிவுறுத்தியிருக்காங்க. மண்டல இணை இயக்குநர்கள் இதை சிறப்பாக கண்காணிக்கணும்னு உத்தரவு போட்டிருக்காங்க. சுருக்கமாக சொன்னோம்னா, சிபிஎஸ்ஐ எடுத்துகிட்டு செட்டில் ஆகிறதா இல்லை டேப்ஸ் எடுத்துகிட்டு மாதம் பணம் வாங்குறதா முடிவு உங்கள் கையில் தான் இருக்குது. ஆனால் டேப்ஸ் எடுத்தால் ஃப்யூச்சரில் உங்கள் முடிவை மாற்றிக்கலாம் ஒரு சாய்ஸ் கொடுத்துருக்கேன். அது ஒரு நல்ல ஆப்ஷன். ஸோ கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் யாராவது இந்த வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா இந்த சிபிஎஸ் ரிசர்ச் டேப்ஸ் விவகாரத்தில் நீங்கள் எந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ண போகிறீங்க, அரசாங்கத்தோடைய இந்த இடைக்கால தொகை பிளான் உங்களுக்கு பிடிச்சிருக்கா, உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கீழே கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோவில் ஷேர் பண்ண தகவல் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். தேங்க்யூ நண்பா நண்பீஸ்.